பாருங்க, வேதத்துல வந்து இந்த யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது. தன்னுடைய மாமனாருடைய வீட்டில் வந்து சேர்கிறார். அப்போ வந்து அந்த மாமனார் வீட்டில் இருக்கிற அந்த இளைய பெண்ணை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ வந்து இந்த மாமனார் வந்து மாமனார்கிட்ட, உங்களுடைய சின்ன பொண்ணு எனக்கு வேணும், அந்த சின்ன பொண்ணுக்காக நான் எத்தனை வருஷம் வேலை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். 7 ஆண்டுகள், 7 வருஷம். ஸோ 7 வருஷம் வந்து ஒரு பொண்ணுக்காக நான் உன்னுடைய சின்ன பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, 7 வருஷம் சம்பளமே இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்ட்டார். அப்புறம் அந்த 7 வருஷம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே சரி, அதுவும் அந்த டைம் வந்து யார் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாமனார் தான் கேட்டிருக்கணும். சரிப்பா, நீ பிள்ளைக்காக 7 வருஷம் சம்பளமே இல்லாமல் வேலை செய்கிறேன்னு, அந்த நாள் நெருங்கிருச்சு. சரி, நீ ஒரு 5 வருஷம் நீ செஞ்ச போதும், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல. நீங்கள் 29ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாட்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 18வது வசனம். யாக்கோபு ராகேலின் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்திக்காகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றார். அடுத்த வசனம். அதற்கு லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், என்னிடத்தில் தரித்திரு என்றான். அடுத்து, அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் வந்து அவனுக்கு கொஞ்ச நாளாய் தோன்றினது. பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடினால் என் மனைவியினிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றார். கவனிங்க, இந்த உலகத்துல வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் யாருக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த லாபான் என்கிற லாபானுடைய ஆவிக்கு நம்ம தப்பு வைக்கணும். இந்த லாபான் அப்படின்றது வந்து, இந்த லாபானை குறித்து நம்ம நிறைய தியானிக்க வேண்டியது இருக்கிறது. ஃபர்ஸ்ட் லாபான் வந்து யாக்கோபை பார்க்கும்போது, நீங்க வேதத்துல வாசித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுது, இந்த லாபான் ஃபர்ஸ்ட் டைம் யாக்கோபை பார்க்கும்போது என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஐயா வந்தியா, நீ எங்க சகோதரருடைய பிள்ளை அப்படின்னு நினைக்கல. வேதம் சொல்லுகிறது, கட்டி பிடிச்சா, நம்ம அவனை கட்டி பிடிச்சு, வாப்பா வாப்பா வாப்பா, எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை, ஆனா நீயும் எனக்கு ஒரு பிள்ளைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பாசத்தை வந்து தன்னுடைய சகோதரனுடைய மகன் மேல அப்படியே பொழிஞ்சிருவாரு. நம்ம இன்னைக்கு இந்த நீங்க 29ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அப்பொழுது லாபான், நீ என் எலும்பின் எலும்பும் என் மாம்சமும் ஆனவன் என்றான். 1 மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தில் தங்கினான். அடுத்த வசனம் 15வது வசனத்தை வாசிப்பீர்களானால், லாபான் தன் சகோதரின் குமாரனாகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான். அவன் தன் காரியங்களை எல்லாம் விவரமாய் லாபானுக்கு, இந்த வசனத்தை இன்னொரு கூட வாசிக்கலாம், 13வது வசனத்தை. லாபான் தன் சகோதரியின் குமாரனாகிய யாக்கோபனுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டிற்கு அழைத்து போனான். கவனிங்க, லாபானுடைய ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் என்ன? இந்த உலகத்துல இருக்கிற பாவத்துக்கும் லாபானுக்கும் ஒப்புமையா சொல்லலாம். இந்த உலகத்துல இருக்கிற நம்மை அழிக்க போகிற சில மனிதர்களுக்கும் லாபானையும் ஒப்பிட்டு சொல்லலாம். இந்த லாபான் வந்து முதலிலே யாக்கோபை பார்க்கும்போது கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து, வாப்பா என் வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு வரவேற்கிறான். இப்போ வரவேற்கிற அவன் வந்து 1 மாசம் அவனுடைய வீட்டில் தங்கி இருக்கிறான். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இல்ல உங்களுடைய இளைய பிள்ளை எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்குது, இந்த இளைய பிள்ளையை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதற்கு நான் 7 வருஷம் உம்மிடத்தில் வேலை செய்கிறேன். ஒரு நல்ல மாமனா இருந்தா இவன் முடிக்க முன்னாடி சொல்லுகிற வார்த்தையை எப்போ சொல்லியிருப்பான்னா, எப்பா இந்த ஊர்ல வந்து மூத்த பொண்ணு இருக்கும்போது சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது என்ன இல்லை, வழக்கம் இல்லை. அதனால நீ இப்போதைக்கு வந்து எனக்கு வந்து 7 வருஷம் என்னுடைய பிள்ளைக்காக வேலை செய்ய வேண்டாம், நம்ம மூத்தவளை ஃபர்ஸ்ட் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம், கொடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் அவனை கல்யாணம் பண்ணி தரேன், இல்லை அதுக்கப்புறம் நீ 7 வருஷம் வேலை பண்ணு அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. இந்த லாபான் அதெல்லாம் சொல்லலை. அவன் சொன்ன உடனே என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, சரிப்பா அந்த 7 வருஷமும் யாக்கோபுக்கு வந்து அந்த 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 மனுஷி வேர்ல வச்ச அந்த நேசத்தினால 7 வருஷம் ரொம்ப சீக்கிரமா கடந்து போயிச்சான். சில இடங்கள்ல வந்து இந்த அன்பு இருக்கு பாருங்களேன், பாசம். இந்த பாசம் வந்து நம்மளை பாத்தீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையில 7 வருஷத்தை அவன் தொலைச்சிட்டான். ஆனா அந்த 7 வருஷம் அவனுக்கு என்ன வச்சுன்னா, அந்த பொண்ணு மேல வச்சிருந்த பாசத்தினால ரொம்ப சுலபமாய் போயிருச்சு. இப்போ
இப்போ ஒரு நீதி உள்ள மாமனாரா இருந்தா 7 வருஷம் என் பிள்ளைக்காக இந்த பையன் இப்படி பாடுபட்டு இருக்கிறானே அப்படின்னு கூப்பிட்டு இவரே முன்னாடி, அதான் நான் சொன்ன மாதிரி 5 வருஷத்துலயோ 7 வருஷம் 6 வருஷத்துலயோ செய்ய வேண்டியவர் அந்த 7 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த மாமனார் என்னவா தான் இருக்காரு, அமைதியா இருக்காரு, எதுவுமே சொல்லல. ஆனா இவனா போய் கேட்கிறான், நான் 7 வருஷம் முடிச்சிட்டேன், நீங்க உங்க பொண்ணை என்ன பண்ணுங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றான். உடனே அவர் என்ன சொல்றான்னா, சரிப்பா கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணிடலாம்னு சொல்லி இந்த மருமகனை வஞ்சித்து தன்னுடைய இளைய மகளுக்கு பதிலாக மூத்த மகளை கொண்டு போய் நிக்க வைக்கிறார். ஆனா யாக்கோபு வந்து அந்த இடத்துல வந்து அவன் ஒரு நீதிமான் தான். ஏன்னா அந்த புள்ள வந்து கூச்ச பார்வையா இருக்கிறதுனால தள்ளிவிட விரும்பல. நீங்க 29ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர், ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். அடுத்த வசனத்தை, அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல, இவளுடைய 7 நாட்களையும் நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன், அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றார். பாருங்க, இந்த லாபான் அப்படின்ற இந்த மனுஷனுக்கு வந்து முதலாவதாக தன்னுடைய மகளை வைத்து இப்போ தனக்கு 7 வருஷம் வேலை செய்கிறான் என்று அந்த மனுஷன் சொல்லும் போது, நமக்கு கிடைச்சது வரைக்கும் லாபம், நமக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம், ஒரு அடிமை நமக்கு சிக்கிட்டா அவ்வளவுதான், எனக்கு வந்து என்ன முக்கியம் அப்படின்னு சொன்னா என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய ஆட்டு மந்தையினுடைய பெருக்கம் தான் முக்கியம்னு சொல்லி தன்னுடைய மருமகனை 7 வருடம் வேலை செய்ய வைத்து அந்த பிள்ளைய மாத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்து, இப்போ வந்து அந்த பொண்ணு இந்த மாதிரி எனக்கு மாத்தி பண்ணிட்டேன்னு சொல்லும் போது கூச்சமே இல்லாம இந்த லாபான் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, பரவாயில்ல அந்த பொண்ணுக்காக 7 வருஷம் வேலை செஞ்சல, இந்த பொண்ணுக்காகவும் 7 வருஷம் வேலை செய், நான் தரேன். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற சில லாபானுடைய ஆவியின் இடத்துல நீங்க சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, லாபானுடைய ஆவி அப்படின்றது வந்து மனிதாபிமானம் இல்லாத ஒரு ஆவிதான் லாபானுடைய ஆவி. நீங்க செத்துருங்க, நீங்க எல்லாத்தையுமே இழந்துருங்க, ஆனா உண்மையிலே சொல்றேன், உங்க பேர்ல ஒரு பரிதாபம், ஒரு பாசம் எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வாலிப தங்கச்சி வந்து அப்ராட்ல வெளிநாட்டில் இருக்கிற அந்த புள்ள எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஜெபக்குறிப்பை சொன்னாங்க. என்ன ஜெபக்குறிப்பு அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா ஃபாரின்ல வேலை செஞ்சு 6 வருடமா வெளிநாட்டில் வேலை செய்து தன்னுடைய திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த பணம், அவங்கள அந்த பிள்ளைக்கு ஒரு ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி உன்னுடைய அக்கௌண்ட் வந்து இப்போ வந்து இது வந்து இந்த அக்கௌண்ட் வந்து இது ஒரு சாதாரணமான அக்கௌண்டா இருக்குது, உங்களுடைய பேங்க்ல நிறைய பணம் இருக்குது, பட் இந்த அக்கௌண்ட்டை வந்து கரண்ட் அக்கௌண்டா வந்து மாற்றணும். இந்த பொண்ணு யார் அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற பிள்ளைவா, பேங்க்ல வேலை செய்யற பிள்ளை. எந்த அளவுக்கு இந்த உலகம் வந்து மோசமான உலகம் பாருங்க. அப்போ இவங்களுக்கு எதுவுமே தெரியல, சரி நம்ம அக்கௌண்ட் ஒருவேளை இதுவாச்சு போல, நம்ம அக்கௌண்ட் தானே அனுப்புறோம்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல இருந்து அந்த பணத்தை வந்து இவங்களுடைய பேர்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் ஓபன் பண்ண அந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த கால் வந்து ஃபேக்கு, அவங்க மோசமானவங்க, அவங்க ஜீரோ கிரைம். இந்த புள்ள சம்பாதித்த அத்தனை பணத்தையும் மொத்தத்தையும் வாஷ் அவுட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டா. அவ்வளவுதான். அந்த அக்கௌண்ட் யாருடையது, ஃபோன் பண்ணது யாரு, எதுவுமே தெரியல. அப்படியே கலக்கத்தோட ஃபோன் பண்ணாங்க. நான் அந்த பிள்ளைக்காக ரொம்ப ஜெபம் பண்ணேன். அத்தனை ஆண்டுகள் வந்து சேர்த்து வைத்திருந்த பணவருடைய பிள்ளை. நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, சில மனிதர்களுக்காக நீங்க வந்து உயிரே கொடுக்கலாம், சில மனிதர்களுக்காக அவ்வளவு பாசம் வச்சுக்கலாம். பாருங்க, சிலர் வந்து அவங்க வாழவே மாட்டாங்க, அவங்க எந்த விதத்துல வாழ மாட்டாங்க. அவங்க ஒரு நல்ல துணி கொடுக்க மாட்டாங்க, அவங்க நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, அவங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போக மாட்டாங்க. எதுவுமே பண்ணாம இன்னொருத்தருக்காகவே இன்னொருத்தர் காரியத்தையே செஞ்சு கடைசியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஏமாற்றும் போது, அவர்கள் வெறுக்கும் போது ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகம் நம்மேல் கண்டிப்பாக பரிதாபப்படவே படாது.
நம்முடைய கஷ்டத்தை பார்த்து பரிதாபப்படவே படாது. நீங்க அவைலபிளா இருக்கும்போது, நீங்க அலைவா இருக்கும்போது, நீங்க நல்லா இருக்கும்போது, உங்களை நேசிக்கிற, உங்கள் மேல் பாசம் காண்பிக்கிற, உங்களோடு இருக்கிற நிறைய பேர் வந்து நீங்க வந்து சிக்காகும் போது, நீங்க படுத்த படுக்கையா இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம நிறைய பேர் வந்து இது பண்ண மாட்டாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த விழுந்து விழுந்து உழைக்கிறது, இந்த விழுந்து விழுந்து பாசம் காமிக்கிறது, அவங்க பின்னாடியே போறது, அவங்கள ரொம்ப நல்லா வைக்கணும்னு நினைச்சு தங்களை அழிச்சுக்கிறது, இந்த மாதிரி எண்ணத்தோட இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஞானமா நடக்கணும். நீங்க இன்னொருத்தருக்காக ஊழியம் செய்து ஆண்டவருக்காக வாழ்றது தவறல்ல. ஆனா முதல்ல நீங்க யாருக்காக வாழணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்காக கண்டிப்பாக வாழணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், பிரியமானவனே, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, பிரியமானவனே, அடுத்த வீட்டுக்காரன் வாழ்வது போல, இல்ல உன் பிள்ளை வாழ்வது போல, இல்லைன்னா உங்க கணவனார் வாழ்வது போல, இல்ல உங்க மனைவி வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்றாரா? என்ன சொல்றாரு ஆண்டவர்? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவதாக யார் வாழணும் அப்படின்னு சொன்னா, நீங்க முதல்ல வாழணும். உங்க ஆத்துமா வாழணும். கர்த்தர் எதை விரும்புறார் அப்படின்னா, ஆண்டவர் எதை நேசிக்கிறார் என்றால், உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கலாம், உங்களுக்கு கணவனார் இருக்கலாம், உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்கலாம், உங்களுக்கு அம்மா அப்பா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற சிலர் என்னன்னா, இன்னொருத்தருக்காகவே, அது நான் ஊழியத்தை கொண்டு வரல, ஊழியம் ஆண்டவருடைய விஷயத்துல கொண்டு வரல. ஏன்னா இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் வாழ்ந்தார். நம்ம மற்றவங்களுக்காக ஆபிரகாமை போல திறப்புல நிற்கணும், ஆபிரகாமை போல ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், இதை நான் கொண்டு வரல. நீங்க தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதீங்க. ஆனா நீங்க யாராவது ஒருத்தர் மேல அளவு கடந்த பாசத்தை வச்சு, நேசத்தை வச்சு, அவர்களுக்காகவே வாழ்ந்து நீங்க வாழாம என்ன பண்ணிடாதீங்க. சில அம்மாங்களை மாதிரி இந்த உலகத்துல தியாகிங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க பெரிய தியாகி. சில அம்மாங்க தியாகி, சில மனைவிங்க பயங்கரமான தியாகி. என்ன தியாகி அப்படின்னா, சாப்பாடு இருக்குன்னு வைங்களேன், ஒரு கப்பு சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொன்னா இவங்க மதியானம் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய பிள்ளை காலையில சாப்பிட்டு 11 மணிக்கு சாப்பிட்டு 12 மணிக்கு ஜூஸ் குடிச்சு, இப்போ மதியானம் வயிறு ஏற்கனவே ஃபுல்லா இருக்குது. ஆனா அந்த பிரியாணியை பார்த்தா இவனுக்கு என்னன்னா கொஞ்சம் சாப்பிடலான்னு தோணும். சிலருக்கு 7 நேரம் சாப்பிட்டாலும் சாப்பிடலான்னு தோணும். அந்த மாதிரி அப்போ அந்த நேரத்தில் அந்த பிள்ளை சாப்பிடலான்னு தோணும் போது, மம்மி ஏதாவது இருக்கா மம்மி அப்படின்னு கேட்டா, கொஞ்சோண்டு பிரியாணி இருக்குப்பா, நான் சாப்பிட்றதுக்காக இருக்கு, மதியானம் நான் சாப்பிடல அப்படின்னு அந்த கப்பை காமிச்சு எனக்கு பார்த்தா சாப்பிடலான்னு தோணுது அப்படின்னு சொன்னா, இந்த அம்மா பெரிய தியாகி. ஐயோ, இவங்க அம்மா மாதிரி, இந்த அம்மா மாதிரி பெரிய தியாகி யாருமே இல்லை. அப்படியாப்பா, நீ உட்கார் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரியாணியை எடுத்து ஒரு தட்டில் வச்சு நீ சாப்பிடுப்பா. நீ ஏன்னா இது அவன் ஏற்கனவே மூக்கு முட்டை சாப்பிட்டாச்சு. இந்த பிள்ளைய சோத்துல கெடுக்கிறதும் இல்லாம இவங்க என்ன சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, நான் பாரு எவ்வளவு பெரிய தியாகி, நான் பாரு எவ்வளவு பெரிய தியாகி, நான் யாருக்கு சாப்பாடு கொடுத்தேன்? என் பிள்ளைக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளை உங்களை கவனிக்கணும், உங்க பிள்ளை உங்களை நேசிக்கணும். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பிள்ளை ஒரு நாள் வளர்ந்து நன்றி இல்லாதவனாய் ஒருவேளை இருந்துட்டாங்கன்னு வைங்களேன், நீங்க உங்களுக்கு விரோதமா இருந்துட்டாங்கன்னு வைங்களேன், அந்த நேரத்துல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஐயோ நான் எல்லாத்தையும் இவனுக்கு கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் இந்த பிள்ளைக்காக அழிச்சிட்டு நான் ஒண்ணும் பண்ணாம இன்னைக்கு எனக்கே விரோதமா இருக்கிறான் என்ற அந்த மனசு நிறைய பேருக்கு கஷ்டப்படுது. நான் என்ன, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, எல்லாரையும் நம்ம வாழ வைக்கிறதுக்கு கர்த்தர் நம்மை நம்புகிறார். ஆனா அதே நேரத்துல ஒருவேளை கர்த்தர் உங்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுகிற அந்த சமயம் வரும்போது நீங்க எப்படி போகணும் அப்படின்னு சொன்னா, என் ஆத்மா வாழ்ந்துச்சுன்னு சொல்லி போகணும். என் ஆத்மா வாழணும், ஆத்மா வாழணும். இந்த உலகத்துல சேர்த்து வைக்கிறது, நீங்க வாழாம இந்த உலகத்துல சேர்த்து வச்சு எந்த பிரயோஜனமும் சொல்லுங்க, எந்த பிரயோஜனமுமே இல்லை. நீங்க வாழாம, நீங்க அனுபவிக்காம, நீங்க செலவு பண்ணாம, நீங்க சாப்பிடாம, நீங்க உங்க உடம்ப பார்த்துக்காம, இந்த உலகத்திலே எதை நீங்கள் சம்பாதித்து வைத்தோம் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நீங்க என்ன தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல யார் வாழணும் சொல்லுங்க. அதுல நிறைய பேருக்கு நம்மான் தான் வருது, நான் வரல. சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க நல்லா சொல்லுங்க, எல்லாருமே நல்லா சத்தமா சொல்லுங்க. நான் வாழணும், நான் சந்தோஷமா வாழணும், நான் நல்லா வாழணும், நான் திருப்தியா சாப்பிடணும், நான் திருப்தியா உடுத்தணும், நான் திருப்தியா ஆண்டவரை ஆராதிக்கணும், நான் விடுதலையோட வாழணும். எடுப்பீங்களா? நீங்க வாழ்வீங்களா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ் சுகமாய். கையை மேல உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, பிரியமானவனே,
உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்போ இந்த லாபானுடைய ஆவி என்ன ஆவி அப்படின்னு சொன்னா, இந்த லாபான் என்னத்தை செஞ்சாலுமே, இந்த லாபான் என்ன பண்றாங்கன்னா, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே உங்கள்ட்ட இருந்து உறிஞ்சுறது, எடுக்கிறது, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர, இந்த லாபானுக்கு இந்த மனுஷன் மேல, மகன் மேல பாசம் கொஞ்சம் கூட இல்லை. பாசம் கொஞ்சம் கூட இல்லை, அன்பு கொஞ்சம் கூட இல்லை. ஆனா எது கிடைச்சாலும் உறிஞ்சுக்கலாம், இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி எடுத்துக்கலாம். சரி, 7 வருஷம், இன்னி ஒரு 7 வருஷம் வேலை செய், என்னுடைய மூத்த பெண்ணை உனக்கு தரேன்னு சொல்லிட்டு இப்ப மூத்த பெண்ணை கொடுத்தாச்சு. கொடுத்ததற்கு பிறகு இப்ப 2 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி மருமகன் ஆயிட்டாரு. மருமகன் ஆயிட்டு 10 முறை அவருடைய சம்பளத்தை லாபான் என்ன பண்ணாராமா, ஏமாத்தினார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் பாருங்க. ஆனா உண்மையிலே இந்த யாக்கோபு வந்து கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இப்போ கடைசியில இந்த யாக்கோபு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஐயா நான் வந்து இத்தனை வருஷமா உங்களிடத்துல நான் வேலை செஞ்சேன், உங்க 2 பிள்ளைகளுக்காக இத்தனை ஆண்டுகள் வேலை செஞ்சேன், ஆனா எதுவுமே எனக்கு மிச்சமா இருக்கிறது மாதிரி தெரியல. ஒண்ணு பண்ணுங்க, இது வரைக்கும் உங்களுக்கு நான் வேலை செஞ்சேன்ல, இப்போ ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் மட்டும் பண்ணுவோம். புள்ளியும் வரியுமா இருக்கிறது எல்லாத்தையும் எனக்கு நீங்க கொடுத்துருங்க, இனி பிறக்க போறது மற்றது எல்லாத்தையுமே நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு. பொதுவாக வந்து இந்த புள்ளியும் வரியுமாய் பிறக்கிறது எப்படி பிறக்கணும், ரொம்ப குறைவா பிறக்கும், நிறைய பிறக்காது. இந்த ஆடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கும் போது, 7வது வசனத்துல இருந்து எடுங்களேன், 7வது வசனத்துல இருந்து எடுங்க. 31ஆம் அதிகாரம் 7வது வசனம், உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அடுத்த வசனம், புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது, கலப்பு நிறை மாணவிகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இப்போ இதை கவனிங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் டைம் லாபான் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரிப்பா இனி வந்து உனக்கு சம்பளத்தை நான் கொடுத்துறேன், புள்ளி உள்ளவைகள் எல்லாம் உன்னிடுதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு, எப்பா நம்முடைய ஆடுக்குள்ள எந்தெந்த ஆடுகள் எல்லாம் புள்ளியா இருக்குதோ எல்லாத்தையும் தனிமைப்படுத்துங்கன்னு, எல்லாத்தையும் ஒழிச்சு கொண்டு போயிருங்க, அந்த மந்தைக்குள்ள வைக்க வேண்டாம். எவ்வளவு ஒரு வஞ்சகம் பாருங்க. சொந்த மருமகன் தன்னுடைய சொந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ணின தன்னுடைய மருமகன், தன்னுடைய மகனை போல, ஆனா அவனை புடுங்கணும், அவனை அழிக்கணும் தான் நினைச்சாரே தவிர ஒரு நாளும் அந்த மனுஷன் மேல என்ன வரல அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கூட இரக்கமே வரல. இன்றைக்கு இந்த உலகத்துல லாபானுடைய ஆவியில நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. இறக்கம்ன்றது கிடையவே கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, எல்லா ஹாஸ்பிட்டலையும் சொல்லல, நிறைய ஹாஸ்பிட்டல்ல இறக்கம்ன்றது சுத்தமா கிடையாது. அப்படின்னா நீங்க வந்துட்டீங்களா, உங்களை எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி உங்கள்கிட்ட பேசி உங்களை ஒரு டெஸ்ட் எடுக்க வைக்கலாம், உங்களுக்கு டேப்லெட் எழுதி கொடுக்கலாம், உங்களை 10 நாள் வந்து தங்க வைக்கலாம், இந்த மாதிரி தான் கண்ணோட்டமா இருக்கிறாங்களே தவிர வேற எதுவும் இல்லை. சர்வீஸ் அப்படின்றது போயிடுச்சு, நீங்க வாழணும் அப்படின்றதெல்லாம் போயிடுச்சு. லாபானுடைய ஆவி எங்க போங்க, பேங்க்ல போங்க, இன்னைக்கு லோன் கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா கூப்பிடுறாங்க, சார் வாங்க சார், சார் வாங்க சார், சார் ஏதோ பழம் ஜூஸ் குடிக்கிறீங்களா, சார் ஏதோ டீ காஃபி குடிக்கிறீங்களா, அவ்வளோ தூரம் சொல்லி உங்களை அவ்வளோ இதுவா பண்ணி லோனை வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், கையில வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், அடுத்த 1 மாசம் அந்த பணத்தை நீங்க கட்டாம இருந்தீங்கன்னா, என்ன பிரதர் வீடை சீஸ் பண்ணிடலாமா, நோட்டீஸ் நாளை காலையில் கொண்டு வந்து ஒட்டிடட்டுமா, என்ன பணம் கட்டாம சுத்தி திரியுறீங்க, பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? அப்போ அது வரையிலும் அப்படி இருந்தவங்க. அப்ப இந்த உலகம் பாருங்க, இந்த உலகத்திலே இருக்கிற நம்ம யாருடைய ஆவிக்கு தப்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னா, லாபானுடைய கைகளுக்கு நம்மளை தப்பு வைக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவரிடத்துல இந்த ஞானத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்கணும். இதற்காக வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. இதற்காக ஞானமாய் நடக்கிறது தான் நம்ம அவசியமானது. அவ்வளவுதான். என்னை இப்படி ஏமாத்துறாங்க பாஸ்டர், என்னை இப்படி காசை புடுங்கிட்டாங்க பாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்றதுல எந்த பிரயோஜனமுமே இல்லை. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இப்படிப்பட்ட லாபானுடைய கைகளில் இருந்து எங்களை தப்புவிக்கிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை கிருபையாய் தருகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால இந்த உலகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நிறைஞ்சிருக்குது. இப்போ இந்த லாபான் வந்து இப்போ தனக்குள்ளது எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. புள்ளி உள்ளவைகளை தனியாக எடுத்து தன்னுடைய மகன்களை கூப்பிட்டு, சரி நான் இந்த மாதிரி வாக்கு கொடுத்துட்டேன், நீங்க தனியா கொண்டு போயிருங்க அப்படின்றாங்க. ஆனால் யாக்கோபு அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உங்க தகப்பனோ
என்னை இப்படியெல்லாம் ஏமாத்தினாரு, ஆனாலும் கர்த்தர் மட்டும் யார் பட்சத்தில் இருந்தார் அப்படின்னு சொன்னா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ரொம்ப அழகா இருக்குது. 10 முறை சம்பளத்தை ஏமாத்தினார். உங்க தகப்பனார் என்ன ரொம்ப வஞ்சிச்சார். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினார். 31ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. 8வது வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகா, புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது, கலப்பு நிறைமானவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. அடுத்த வசனத்தை, இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். ஆமென். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் தாண்டி உன்னிடத்திற்கு வரும் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர், லாபான் எவ்வளவு சூழ்ச்சிகளை செய்தாலும் அந்த சூழ்ச்சிகளிலிருந்து கர்த்தர் யாக்கோபை தப்புவித்து கர்த்தர் பெருக பண்ணினார். அந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் நம்மை தப்புவித்து பாதுகாக்கிற கர்த்தருக்கு நன்றாய் கரங்களை தட்டி இப்படிப்பட்ட வஞ்சிக்கிற, இப்படிப்பட்ட நம்மை அழிக்கிற மனுஷனுடைய கையிலிருந்து கர்த்தர் நம்மை கிருபையாய் காப்பாற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, புள்ளி உள்ளவைகள் உனக்குரியதாகும் அப்படின்னு லாபான் சொல்றாரு. சொன்ன உடனே எல்லா ஆடுகளும் என்ன போட்டுச்சாமா, அப்படியே புள்ளி உள்ளதா போட்டுச்சாமா. இப்போ உடனே பார்த்துட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, நான் தப்பா சொல்லிட்டேன், இந்த டைம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் சொல்லுங்களேன். இந்த சின்ன குழந்தைங்க விளையாடும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தோத்து போயிட்டான்னு வைங்களேன், பந்தயத்தை மாத்திடுவாங்க பாருங்க. அதே மாதிரி லாபான் இவ்வளவு வளர்ந்த ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் கூட இது இல்லாம இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஐயோ நான் தப்பா சொல்லிட்டேன், இனி அடுத்த டைம் வந்து புள்ளி உள்ளவங்க வேணாம், கலப்பு நிறமானது இவனுடையது அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன மாத்தினார் அப்படின்னு சொன்னா, ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் கண்களை ஏறெடுத்துப்பார், ஆடுகள் பொலியும் போது கடாக்கள் எல்லாம், 12வது வசனம், கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் உனக்கு இருக்கிறது, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நீ தூதனுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாரிடத்தில் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு ராகேலும் லேயாளும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டு கொண்டார். ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனாரிடத்தில் இருந்து எடுத்து ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி தான் பதான் அராமலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்திலே இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்திற்கு போக புறப்பட்டான். நல்ல கரங்களை தட்டி, எத்தனை விதமாய் வஞ்சிக்கணும்னு நம்மளை நினைச்சாலும் லாபான் போன்ற அசுத்த பொல்லாத மனிதனுடைய கையிலிருந்து நம்மளை தப்புவிக்கிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய பாசத்தை காரணம் காமித்து நம்மளை வஞ்சித்து நம்ம மேல கொஞ்சம் கூட பரிதாபப்படாத, கொஞ்சம் கூட இரக்கம் பாராட்டாத மனிதனுடைய கையிலிருந்து கர்த்தர் நம்மை அழகாய் தப்பு வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட லாபான் என்கிற இந்த மனுஷனுடைய கையிலே சிக்கி இருக்கலாம். இந்த லாபானை போன்ற மனிதனுடைய கையிலே உங்களுடைய பிள்ளைகள் சிக்கி இருக்கலாம். தெரியுது, நல்லா தெரியுது, அவன் வஞ்சிக்கிறான், என் பிள்ளைய வஞ்சிக்கிறான்னு தெரியுது, என் கணவனாரை ஏமாத்துறான் அப்படின்னு தெரியுது, அவங்க நல்லா எங்க பிள்ளைகளை புடுங்குறாங்க அப்படின்னு தெரியுது. ஆனா கூட
இவங்களுக்கு உணர்வு இல்லை, இப்படி ஏமாந்துறோன்னு தெரியல. ஆனா தெரியாதனமா ரொம்ப அழகா அவங்கள பேசி கைக்குள்ள போட்டு நாளுக்கு நாள் ஒருவேளை அவங்கள பிடிச்சி அவங்கள நஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கலாம். இவங்க கையிலிருந்து எப்படி நான் விடுதலையாக போறேன், இவங்க எப்படி என்ன விட போறாங்க, என் குடும்பம் தலைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கா அப்படின்னு ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், யாக்கோபனுடைய தேவன் நம் தேவன், யாக்கோபனுடைய தேவன் நம் தேவன். உங்க குடும்பத்தை அழிக்க நினைக்கிற அந்த லாபானுடைய கையிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிப்பாராக. உங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த மனைவிக்கு கர்த்தர் அந்த ஞானத்தை தருவாராக, அந்த பிள்ளைக்கு கர்த்தர் அந்த ஞானத்தை தருவாராக. நம்மை அழிக்கிற அந்த லாபானுடைய கைகளில் இருந்து நம்மளை தப்புவிக்கிறதற்கு ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. சோ இன்றைக்கு ஃபர்ஸ்ட் ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். என்ன ஞானத்துக்காக ஜெபிக்கணும்னா, லாபானுடைய கையிலிருந்து என்ன பண்ணுங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, லாபானுடைய கைக்கு உன்னை தப்புவிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, லாபானுடைய கைக்கு நம்ம தப்பு வைக்கணும். அல்லேலூயா. லாபான் யாரு? அந்த கட்டி ஆபரேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் அந்த கட்டியை குறித்து ஒரு பெரிய பூதாகரத்தை காமிச்சு ஒரு பெரிய பயமுறுத்தி, இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள இந்த கட்டியை ஆபரேஷன் பண்ணி எடுக்கலைன்னா உன் கதை முடிஞ்சிருச்சு, நீ உடனே வந்து படு, உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு கிழிச்சு நாங்கள் வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்றது தான் யாரு? கேட்கல, லாபான். இந்த பணத்தை இப்போ வாங்கிக்கோ, சும்மா மாசம் 2000 ரூபாய் கட்டினா போதும், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மை சிக்கலில் மாட்டுக்கிறது தான் யாரு? லாபான். நம்ம போய் முறையிட்டு, ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சே, எப்படி இப்படி பண்றீங்க, உங்களுக்கு மனசாட்சி ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டா, மனசாட்சியா யாருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, 7 வருஷம் செஞ்சல, இன்னும் 7 வருஷம் செய் அப்படின்னு சொல்லி நம்மளை மிதின்னு இந்த மிதிக்கிற இந்த உலகத்துக்கு நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் தப்பு வைக்கிறதற்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஜெபிக்க எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? இல்ல இதை நீங்க ரொம்ப சீரியஸ் இல்லாம இருக்காதீங்க. இந்த உலகமே எதனால நிறைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி பொல்லாங்கனுக்குள்ள நிறைஞ்சு கிடக்குது, ரொம்ப மோசமா இருக்குது. லாபானுடைய ஆவியினாலே தாக்கப்பட்டவர்கள் வந்து ஒரு குடும்பத்திற்கு ஒரு நபராவது இருக்கிறார்கள், ஒரு நபராவது இருக்கிறார். ஞானமே இருக்காது, எதுவுமே இருக்காது. பாருங்க, அவங்க பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. வேதம் சொல்கிறது, ஒரு ஆடு அடிக்கப்படும்படி போகிறது போலும், ஒரு குருவி தன் பிராணனை அறிய வாங்க தேடுகிற விரிச்சிருக்கிற வலையில விழுகிறதுக்கு தீவிரிக்கிறது போலும் அவன் அவள் பின்னே சென்றான், அம்பு அவன் ஈரலை பிளந்தது. கூப்பிட்டா வரமாட்டாங்க, போகாதேன்னு சொன்னா வரமாட்டாங்க. எப்பா அது கெட்ட பையன் கேட்க மாட்டாங்க. அவன் தான் எனக்கு கடவுள், அவன் தான் எனக்கு ராஜா, அவன் சொல்றதா எனக்கு கேட்பேன். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய குடும்பத்துல, பாஸ்டர் நீங்க சொல்றது எல்லாம் உண்மை, என் பிள்ளை அப்படிதான் இருக்குது, என் பிள்ளை லாபானுடைய ஆவியில கட்டப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய கையில அப்படியே பின்னி பிணைஞ்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கிருபையாய் தப்பு வைக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். யாக்கோபை அங்கிருந்து மீட்டெடுக்கிறதுக்கு ஆண்டவரால முடியுமானால், என்னுடைய ஞானத்தை விட தேவ ஞானம் பெரிய ஞானம். அப்படிப்பட்ட லாபானுடைய ஆவி, பொல்லாத ஆவியை இனம் கண்டுகொள்ளுகிறதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல ஞானத்தை கர்த்தர் தருகிறவர். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஞானம் வந்து யாக்கோபுக்கு வந்தது பெருசு கிடையாது. யாக்கோபு சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் தன்னோட 2 மனைவிகளையும் கூப்பிட்டு சொல்றாரு, ஏம்மா நீங்க நினைக்கிறது மாதிரி இல்ல, உங்க அப்பா உங்க ரெண்டு பேருக்காக 7 வருஷம் எங்கிட்ட வேலை வாங்கினாரு, 10 முறை எங்களுடைய சம்பளத்தை ஏமாத்தினாரு, புள்ளி உள்ளதெல்லாம் என்னுடையது அப்படின்னு சொன்னாரு, எல்லா குட்டியும் புள்ளி உள்ளதை போட்டுச்சு, அதற்கு பிறகு மாத்தி வரி உள்ளதெல்லாம் என்னுடையதுன்னு சொன்னாரு, எனக்கு வரி உள்ளதுன்னு சொல்லிச்சு, இவ்வளவு உங்க அப்பா என்ன ஏமாத்தினாரு அப்படின்னு சொல்லும் போது சில பொல்லாத மனைவிக்கு அந்த உணர்வே வராது. எங்க அப்பா ரொம்ப பெரிய ஆள், எங்க அப்பா நல்லவர், எங்க அப்பா உன்னை கட்டி பிடிச்சாருல, என்னெல்லாம் மறந்துட்டியா? இல்ல இன்னைக்கு உலகத்துல நடக்கிறது சொல்றேன். ஆனா என்னமோ தெரியல, ஆண்டவருடைய பெரிய அனுக்கிரகம் இந்த யாக்கோபுக்கு அந்த ஞானம் வந்தது இல்ல. யாருக்கு வந்துச்சு? கேட்கல. 2 பிள்ளைங்களுக்கும், லேயாளுக்கும் ராகேலுக்கும் வந்துச்சு. பாருங்க, இந்த 2 பேரும் இல்ல அப்படின்னு குறுக்க நின்று இருந்தாங்கன்னா இவனுடைய கதி என்ன ஆயிருக்கும்? ஆனா இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, அப்பொழுது ராகேலும் லேயாளும் 2 பேரும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும். இதுதாங்க மனைவி. நிறைய மனைவிகள் இருக்கிறீர்கள், நிறைய சிஸ்டர்ஸ் இருக்கிறீங்க. இப்படி ஒரு வார்த்தை சொன்னா எந்த கணவனுக்கும் என்ன வரும் சொல்லுங்க? கணவன் பக்கத்தில் நீங்க நிக்கணும், கணவனுக்காக நீங்க நிக்கணும், கணவனுக்கு நீங்க தைரியம் சொல்லணும். நீங்க சொல்ற அந்த வார்த்தையில உங்களுடைய கணவனார் வந்து, என் மனைவிக்கு நான் தான் வசதி, என் மனைவிக்கு நான் தான் முக்கியம், என்னுடைய மனைவியினுடைய தகப்பனாரை விட என் மனைவிக்கு நான் தான் முக்கியம்ன்றத 2 பேரும் சொல்லிட்டாங்க. பாருங்களேன்,
நீ அதை வாசிங்க பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் கண்டிப்பா அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தை, சொல்லுங்களேன். இப்போ இருக்கிற பெண்கள் நிறைய பேர் வாயில போட்டாலும் சொல்ல மாட்டாங்க, எங்க அப்பாவை அடிச்சு நீ தான் வாயில போட்டேன்னு தவிர அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எப்போ கல்யாணமாயி குழந்தை பிறந்து அந்த பிள்ளைங்க கல்யாண வயசுக்கு வந்தாலும் யாரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்க அப்பா, எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க குடும்பம், எங்க ஃபேமிலி, நாங்க எது தெரியுமா? அப்போ உங்களுடைய கணவனாருடைய பட்சத்துல உங்களை கணவனார மதிக்காத இடத்துல நீங்க எப்படி அந்த இடத்துல நீங்க போய் நிற்பீங்க? உங்க கணவனாருக்கு கனப்படுத்தாத அந்த இடத்துல நீங்க எப்படி அந்த இடத்துல அவர்களோட ஐக்கியம் வச்சுக்கலாம்? ஒரு நல்ல மனைவி, ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய மனைவிக்கு தன்னுடைய கணவனாருக்கு மரியாதை இல்லாத இடத்துல, தன்னுடைய கணவனாரை மதிக்காத இடத்துல, தன்னுடைய கணவனாரை ஏமாத்துற இடத்துல அந்த மனைவிக்கு அங்க வேலையே இருக்கக்கூடாது. அந்த உண்மையுள்ள மனைவி ராகேலையும் லேயாளையும் போல யார் பட்சத்துல நிக்கணும் அப்படின்னு சொன்னா கணவனார் பட்சத்துல தான் நிக்கணும். ஒரு வார்த்தை, நாங்க வர்றோங்க, ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனாரிடத்திலிருந்து எடுத்து ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது, இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார். ஆமே. நம்ம பிள்ளைகளா இருந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா? நீங்க என்னதான் இருந்தாலும் அந்த ஆட்டை எல்லாம் மொத்தத்தையும் இப்படி எடுத்துட்டீங்களே, எங்க அப்பாவை என்ன இப்படி பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க, எங்க அப்பா ஒன்றும் இல்லாம போனா எங்க அப்பா என்ன ஆவாரு, எங்க அப்பா என்ன செய்வாரு? உண்மையிலே இப்படிதான் செய்வாங்க. எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்க, எங்க அப்பாட்ட எடுத்ததெல்லாம் கொடுத்துட்டு வாங்க. ஆனா இந்த 2 பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர் ஏற்கனவே நம்மளை வஞ்சிச்சாரு, இப்ப ஆண்டவரே நமக்கு துணை நின்று என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் நம் பக்கமாய் கொடுத்துட்டார். உடனே தேவனுடைய மனுஷனுக்கு யாக்கோபுக்கு என்ன வருதுன்னா ஒரு பெரிய தைரியம் வருது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரே, நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், இது லாபானுடைய ஆவிதான் இவங்களை பிடிச்சி இழுக்குது, எனக்கு தெரியுது. ஆனா என் குடும்பத்துல இருக்கிறவர்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொன்னா, இனம் கண்டுகொள்ளணும். யாரை இனம் கண்டுகொள்ளணும்னா லாபானுடைய ஆவியை இனம் கண்டுகொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்பெஷலா ஜெபம் பண்ண போறோம். உங்க குடும்பத்துல யார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் கிருபையாய் மீட்டெடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தர் மிகவும் நல்லவர். இந்த சுப்பாதால் ஸ்ட்ரீட்ல சர்ச்சை நடந்து கொண்டிருக்கும் போது இந்த ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 6-7 பசங்க டெய்லி காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் உட்காந்துருவாங்க. இந்த பாலத்துக்கு மேலே, அந்த கல்லுக்கு மேலே போய் உட்காந்து கிண்டல் பண்ணி நக்கல் அடித்து ஒரு 11 மணி வரைக்கும் பேசிட்டு கஞ்சாவை போட்டு சிகரெட்டை அடிச்சுட்டு ரொம்ப மோசமாக இருப்பாங்க. எல்லா ஞாயிற்றுக்கிழமை போகும்போது பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு கிளம்பி போவாங்க, இவங்க அப்படின்னு நக்கல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு நல்ல குடும்பம், ஒரு அம்மா அப்பா, 2 பிள்ளைகள், அழகான பிள்ளைகள், நல்லா படித்த பிள்ளைகள். அந்த பிள்ளையினுடைய ஒரு பிள்ளை ஒரு நாள் தனியாக சர்ச்சுக்கு போகும்போது, ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு பையன் இந்த பிள்ளையை பார்த்து உன் பேர் என்னன்னு சும்மா கேட்க போய், இந்த பொண்ணு தான் பயங்கரமான தைரியசாலியாச்சு. உடனே அந்த பையனை பார்த்து என் பேரு தான் சொன்ன உடனே, பரவாயில்லையே எங்கள்கிட்ட எல்லாம் இந்த பிள்ளை பேசுதே அப்படின்னு சொல்லி தினம் அந்த பொண்ணுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் அந்த பிள்ளையை தன்னுடைய கைக்குள்ளாக கொண்டு வந்து தனக்கு அடிபணியை வச்சு கடைசியில் அந்த பிள்ளைய திருமணம் வரைக்கும் அந்த பையன் கொண்டு வந்துட்டான். அப்போ அவங்க அம்மா அப்பா 2 பேரும் அந்த பிள்ளையினுடைய காலில் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்தாங்க. காலில் விழுந்து, மகா இல்லை மகா, அவன் ரசிக்கப்படலை, அவன் கர்த்தரை ஏற்றுக்கல, அவன் ரொம்ப துன்மார்க்கன், அவன் ரவுடி பிள்ளைகளோடையே இருக்கிறான், எப்படி நீ அவனை நம்புற? இல்லை முடியாது, நீ வேண்டாம், நீ விட்டுரு, நீ சொன்னதுக்கு அப்புறம் கூட அந்த பிள்ளை அந்த அம்மா அப்பா 2 பேருடைய காலையும் அப்படியே எத்தி அவங்க 2 பேரையும் உதைச்சிட்டு, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன், ஒரே பிடியாக கல்யாணம் பண்ணிடுச்சு. அம்மா அப்பாவை எதிர்த்து அப்புறம் இவங்க குடும்ப மானம் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக திருச்சபை பாஸ்டர் இடத்துல பேசி அவனை கொண்டு போய் அவசரமாக ஞானஸ்நானம் கொடுத்து, சரி எல்லாருக்கும் முன்னாடி கல்யாணம் பண்ணி வைக்கிறது மாதிரி அவனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பையன் கல்யாணமான 3வது நாளில் பார்த்தா ஒரு டவலுக்குள்ள இந்த ரோட்டில் கிடக்கும் பாருங்க, அந்த பெரிய ஜல்லி கல், அந்த கல் ஒரு 25 கல்லை எடுத்து கட்டி தலைமாட்டில் வச்சிருக்கிறான். 12 மணிக்கு ஃபோன் வருமாமா, பசங்க கூடுவாங்க, அந்த கல்லை தூக்கிட்டு ஓடுவான். பயங்கரமான மோசமான ரவுடி, வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போய். ஆனா இந்த பொண்ணு இனி உன்னோட வாழ முடியாதுப்பா, நீ மாற மாட்ட, நீ திருந்த மாட்டேன்னு சொல்லி அந்த புள்ள அவனை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்லி அந்த பிள்ளைய பழி வாங்கி அந்த பிள்ளையினிடத்துல பேசி 4 நாள் அப்பா வீட்டுக்கு வரும், திரும்பவும் எப்படியாவது பேசி அந்த பிள்ளையை கொண்டு வந்துருவான். இப்படியே அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை இன்னைக்கு வரைக்கும் அந்த பையன் ஒண்ணுலமே அந்த பிள்ளை இல்லாம
வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாம அவனும் திருந்தாம அந்த பிள்ளைய தன்னுடைய கைக்குள்ளேயே வச்சிருக்கிறான். இந்த அம்மா அப்பா 2 பேரும் சுகர் வந்து மெலிஞ்சு போய் குடும்பமே சின்ன பின்னமாயி பார்க்கறதுக்கே பரிதாபமா இருக்குது. டே விடுறா, இனியாவது அந்த பிள்ளை வாழட்டும்டா, கொஞ்சமாவது அந்த குடும்பத்தை சமாதானமா விடுறான்னு கேட்டா, என்னால என்ன சமாதான குறைச்சல், நான் என்ன இது பண்றேன், அதனால என்ன தப்பு இருக்குது, நான் என்ன பண்றேன், அவங்க பணத்தை விடுனா இல்லை இது பண்ணனா, பெரிய விதண்டாவாதம் பேசிட்டே இருக்கிறான். அப்போ அந்த பிள்ளை பாருங்க அவங்களுடைய கையில சிக்கி அப்படியே சின்ன பின்னமாயிடுச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவாராக, நமக்கு ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவாராக. இன்னைக்கு நிறைய பேர் ஓடி 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 உழைக்கிறாங்க, சிலருக்காக உழைக்கிறாங்க, சிலருக்காக ரொம்ப நேரத்தை செலவு பண்றாங்க, அவங்களுடைய எண்ணம் முழுக்க அவங்க தான். ஆனா அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, இவங்களை வச்சு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு, இவங்களை வச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு, இவங்களை வச்சு எல்லாத்தையும் ஆதாயப்படுத்திட்டு, கடைசியில ஒண்ணுமே இல்லாம விட்டா கூட அதுல இருந்து வெளியே வர முடியாம ஒரு பெரிய கட்டுக்குள்ள அப்படியே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற நிறைய பேர். அப்படிப்பட்ட லாபானுடைய கைகளில் இருந்து கர்த்தர் என்னை மீட்டெடுக்கிறதற்கு அவருடைய பிரசன்னத்தை கர்த்தர் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. எல்லாருடைய கைகளை மேல உயர்த்தி, தகப்பனே, பொல்லாத லாபானுடைய ஆவியிலிருந்து கர்த்தர் எங்களை தப்புவிக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார், எங்களுடைய குடும்பத்தை தப்புவிக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். இந்த அக்கினி சூளைக்கு கர்த்தர் எங்களை தப்புவிக்கிறவர். இப்பொழுது ஒரு ஞானத்தை கர்த்தர் எங்களுக்கு தரட்டும், எங்கள் பிள்ளைகளுக்கு தரட்டும், எங்கள் குடும்பத்துக்கு தரட்டும். கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா ஸ்தோத்திரம், முழு பலத்தோட கேளுங்க, ராஜா என்னை அதிலிருந்து மீட்டு கொள்ளுவீராக, எனக்கு அப்படிப்பட்ட ஞானம் வேண்டும் ராஜா. ஆண்டவரே, லாபான் காண்பிக்கிற சில ஆசீர்வாதமான காரியத்தை பார்த்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இழந்து விடாதபடி தேவன் இப்பொழுது கிருபையா எங்களுக்கு இறங்கும், முழு பலத்தோடு இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? இப்ப கையவன் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், விசுவாசத்தோடு சொல்லுவோம், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே, கலங்கி நின்ற போது கலங்காதே என்றார், தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. இப்ப கைகளை மேல தட்டி, என் தேவனால் நான் உயருவேன், தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் இயேசுப்பா வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. லாபானுடைய ஆவி கொஞ்சம் கூட பரிதாபப்படாத ஆவி மட்டும் கிடையாது. இது என்ன ஆவி அப்படின்னு சொன்னா, ஒரு கட்டுக்குள்ளேயே கட்டி வைக்கிற ஆவி. பாருங்க, இவன் எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, இந்த யாக்கோபு எங்கேயுமே திரும்ப முடியாது. அந்த அளவிற்கு இந்த இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு சிக்கலுக்குள்ள யார் கொண்டு வந்து வச்சிருக்கிறா சொல்லுங்களேன்? லாபான். இந்த பக்கம் திரும்ப முடியாது, இந்த பக்கம் திரும்ப முடியாது, இவன் நினைச்சிட்டு வெளியே போக முடியாது, உள்ளுக்குள்ள இருந்து போக முடியாது, அவங்க அப்பாவுக்கு வேலை செஞ்சுதான் ஆகணும். இந்த மாதிரி சுத்தி 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 லாக் பண்ணி இந்த உலகத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் தப்புவிக்க வேண்டிய 2வது கூட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்படிதான் அங்கேயும் இங்கேயும் திரும்ப முடியாம அப்படியே நம்ம இருந்துடணும் அப்படின்னு நினைச்சு சிக்கலுக்குள்ள ஆக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நினைச்சா கூட அந்த இடத்துல இருந்து வெளியே வர முடியாது.
நினைச்சா கூட அந்த இடத்துல கொடுமையா இருக்குது, இந்த இடத்தை விட்டு நம்ம போகணும், இந்த இடத்துல உட்கார்ந்தா நமக்கு சேஃப்டி இல்ல, எல்லாமே தெரியுது. ஆனா அந்த இடத்தை விட்டு வெளியே போக முடியாது. ஏன் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து அப்படியே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது மாதிரி. இதே தான் சிம்சோனுடைய வாழ்க்கையிலே தெளிலால் செஞ்சது. அப்படிதான் நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்னா, நிறைய பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, நான் மம்மி எனக்கு தப்புன்னு தெரியுது மம்மி, பாஸ்டர் எனக்கு, ஆமா பாஸ்டர் என்ன அழிக்கிற இடம் தான் எனக்கு தெரியுது, எனக்கு மோசமான இடம் தான் தெரியுது, நான் அங்க போனா சிக்கல்ல மாட்டுவேன்னு எனக்கு தெரியுது, இவன் நல்லவன் இல்லைன்னு தெரியுது, இவனை கல்யாணம் பண்ணனா நான் ஒண்ணும் இல்லாம போவேன்னு எனக்கு தெரியுது. எல்லாமே தெரிஞ்சாலும் எனக்கு அந்த இடத்துல இருந்து என்ன பண்ண முடியல, எனக்கு வெளியே வர முடியல, என்னால வெளியே வர முடியல, நான் வெளியே வர முடியாது. இப்படிப்பட்ட சிக்கலிலே சிக்கி கொண்டிருக்கிற நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்துல கர்த்தர் இந்த யாக்கோபுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தது மாதிரி, இல்ல இந்த இடத்தை விட்டு நம்ம கிளம்பணும், இந்த இடத்தை விட்டு கிளம்புன என்ன எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சு அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து அதிலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் ஒரு வழியை கர்த்தர் செய்வாராக. ஜெபத்துல இருக்கிற யாராவது ஒருத்தர் அப்படி இருக்கலாம், உங்க பிள்ளைகள் இருக்கலாம். பாஸ்டர் அவன் சொல்றான், இல்ல எனக்கு மோசம் தான் தெரியுது. பாருங்க எத்தனையோ பேரு வேற வழியே இல்லாம நான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்றவங்க இருக்காங்கல்ல. எது என்னமா வேற வழியே இல்லை, எதுக்கு பார், இதான் கல்யாணத்துக்கு மாறதுக்கு முன்னாடி அந்த பேச்சுவார்த்தையில இவங்க நமக்கு செட் ஆக மாட்டாங்க, இவங்க குடும்பம் மோசமான குடும்பம், இல்ல இந்த பையன் இப்படிப்பட்ட பையன், எல்லாமே தெரிஞ்சதற்கு பிற்பாடும் நீ எப்படி கல்யாணம் பண்ணப்பா, நீ எப்படி அதுக்கு ஒத்துக்கிட்ட, இல்ல நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு, இல்லைன்னா இந்த மாதிரி ஒன்று இதாயிடுச்சு, பேசியாச்சு, இந்த மாதிரி இது ஏதாவது ஒரு காரணம் காமிச்சு தனக்கு தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட, தான் இதனாலே பாதிக்கப்படுவேன் என்று தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அதிலிருந்து ஒரு துணிச்சலா ஒரு தைரியமா நான் நின்றுவேன், கர்த்தர் நிக்க வைப்பார் என்ற அந்த தைரியம் உங்களுக்குள்ள வர மாட்டேங்குது. இந்த யாக்கோபுக்கு வந்து இந்த தைரியத்தை யார் கொடுத்தா அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஒருவரே கர்த்தர் கட்டளையிட்டார். இங்கே இருக்கிற கணவன் மனைவியினுடைய உறவுல, கணவன் மனைவி இப்ப கணவனோ இல்லைன்னா மனைவியோ இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல வெளியே வர முடியாம, அது சரியில்லைன்னு தெரிஞ்சும் அடிமைத்தனத்துல இருந்தும் முடியல அப்படின்னு சொன்னா, நீங்க தைரியம் கொடுங்க, நீங்க தைரியம் கொடுங்க, நீங்க தைரியப்படுங்க. அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் முன்னேற முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த 10 முறை சம்பளத்தை ஏமாத்தின இந்த லாபானுக்கு திரும்ப வரி உள்ளதும் புள்ளி உள்ளதுமான இந்த ஆடுகளை எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் வைங்களேன். இன்னொன்னு சொல்லுங்க, அந்த ஆடுகள் குடிக்கிற தண்ணீரை இந்த லாபான் விஷத்தை கலந்தாலும், ஏன்னா அவருக்கு மனசாட்சியே இல்லையே, விஷத்தை கலந்து அத்தனை ஆடுகளும் செத்தா கூட கவலைப்பட மாட்டான். ஆனா யார் நல்லா இருக்க கூடாது அவனுக்கு சொல்லுங்களேன். யாருன்னா சொந்த மாமனார் பெத்தெடுத்த பிள்ளைகளுக்கு இவன் எதிரி. இவங்க அவன் பெத்தெடுத்த 2 பிள்ளைகளும் சொல்றாங்க, உன்ன மாதிரி ஒரு அப்பா இருக்க கூடாதுப்பா. அதற்கு ராகேலும் லேயாலும், எங்கள் தகப்பன் வீட்டிலே எங்களுக்கு இனி பங்கும் சுதந்திரமும் உண்டோ? அதுக்கு சொல்றான், அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா, அவர் எங்களை விற்று, அவருக்கு யார் தான் தேவை தெரியுமா? அவருக்கு அவர் பையன் தான் முக்கியம். பெண்கள் வந்து வேண்டாம், பெண் பிள்ளைகள் அவர் பெத்த பிள்ளைகள் இல்லை. எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணம் பாருங்க அவருக்குள்ள, எவ்வளவு மோசமான புத்தி. இப்படி உள்ள புத்தி உள்ள ஆட்கள் இருப்பாங்களான்னு நமக்கு நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்குது. பைபிள்லே இருந்திருக்கிறாங்களே. இத்தனைக்கும் நல்ல குடும்பத்தில் பிறந்த இவனுடைய சொந்த சகோதரி தான் யார் அப்படின்னு சொன்னா ரெபேக்காள் அவ்வளவு நல்ல பிள்ளை. அவள் வந்து உதவி செய்கிற இருதயம் உள்ளவர்கள். ரெபேக்காளுடைய வாழ்க்கையை வாசித்து பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமா இருக்கும். அவ்வளவு நல்ல ஃபேமிலி உள்ளவங்க. இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை இவன் கொண்டு வந்து இப்போ அப்படியே லாக் பண்ணி வச்சுட்டான். சின்ன பொண்ணு மேல ஆசையை வச்சிருக்கிற உடனே அழகா ஒரு திட்டம் போட்டு ஒரு 7 years ஒர்க் பண்ண உடனே திட்டம் போடுறான். இவனுக்கு இளைய பொண்ணை கொடுக்க கூடாது, இவனை மூத்த பொண்ணுக்கு இன்னும் 7 வருஷம் சொல்ல சொன்னா 14 வருஷம் நம்ம கூட இருந்துருவான். 14 years உட்காரு, அதுக்கப்புறம் ஒரு 10 time சம்பளத்தை ஏமாத்திடுவோம், நம்மளை விட்டு போக மாட்டான். இப்படியே செக்கு வச்சு 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 எவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறாரு பாருங்க. 20 years, 20 வருஷம் இந்த யாக்கோபு எதுவுமே பண்ண முடியாம அவனுடைய கட்டுக்குள்ள அப்படியே சிக்கிட்டு இருந்தான். ஏமாத்துறேன்னு 10 டைம், ஒரு டைம் ஏமாத்தினா 2வது டைம் நம்ம ஏமாத்துறாங்கன்னு தெரியல, 10 டைம் ஏமாத்துறதுக்கு அப்புறம் கூட வெளியே வர முடியல பாருங்க. ஆனா ஆண்டவர் மட்டும் ஒரு கிருபை வைத்து, அவருடைய மனைவியினிடத்திலையும் கர்த்தர் பேசி,
யாக்கோபு ரொம்ப அழகா கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். எனக்கு தெரியும், இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே கர்த்தர் நிறைய பேரை கர்த்தரை மீட்டி கொள்ள போகிறார். கர்த்தர் அந்த பொல்லாத பிடியிலிருந்து கர்த்தர் மீட்டி கொள்ள போகிறார். இது தவறு என்று தெரிந்தும் அதை விழுகிறதற்கு உங்களை தள்ளுகிற அந்த மனுஷனுடைய கையிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்ற போகிறார். எல்லாருடைய கரங்களையும் மேல உயர்த்தி, இயேசுவே எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் இறங்குவீராக. கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது. நம்முடைய குடும்பத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, பாஸ்டர் நீங்க சொல்றது 100% உண்மை பாஸ்டர், என்ன அப்படியே சிக்கலுக்குள்ள மாட்டிட்டாங்க பாஸ்டர், 4 பக்கமும் பேசி கிளியர் பண்ணி என்ன அதுல இருந்து வெளியே கூட கொண்டு வர முடியாம அப்படியே என்ன மாட்டிட்டாங்க, எனக்கு அந்த தைரியத்தை கர்த்தர் தருவாரான்னு கேட்டா, இன்றைக்கு இந்த உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போதே என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவருமாய் இருக்கிற தேவன் என்னோடு இராமற் போனால் நீர் என்னை இப்பொழுது வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று இந்த யாக்கோபு சொன்னது போல இப்பொழுது கர்த்தர் அதிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுகிறார். கைகளை உயர்த்தி, இயேசுவே அந்த தைரியத்தை தாருங்கப்பா, இந்த வாலிப பிள்ளைக்கு அந்த தைரியத்தை தாருங்க ஆண்டவரே, அந்த வாலிப மகனுக்கு அந்த தைரியத்தை தாருங்க ஆண்டவரே. கேளுங்க, கைகளை உயர்த்தி, எனக்கு அந்த தைரியத்தை தாரும் என்று சொல்லுங்கள். இயேசுப்பா அந்த தைரியத்தை கொடுங்க ராஜா, அந்த தைரியத்தை கொடுங்க ராஜா. அந்த லாபானுடைய ஆவியிலிருந்து கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டுகளை அவிழ்த்து தைரியமாய் நிற்கக்கூடிய ஒரு பலன் இப்பொழுது என்னுடைய பிள்ளைகளுக்குள்ள கடந்து வருவதாக. எந்த தூரத்தில் இருந்தாலும், எந்த மாவட்டத்தில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த சத்தம் அவருடைய வீடுகளிலே காதுகளிலே தொனிக்கப்படும் போதே அந்த லாபானுடைய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைவதாக. அந்த கடன் என்கிற அந்த லாபானுடைய கட்டுகள் உடைவதாக. சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே அந்த வாலிப தம்பியை கட்டி வைத்திருக்கிற அந்த தெளிலாள் என்கிற அந்த கட்டு இப்ப இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. ட்ரீட்மெண்ட் என்று பேரிலே மயக்கி வைத்திருக்கிற அந்த கட்டுகள் இப்பொழுது உடைவதாக, இயேசுவின் நாமத்தினால் உடைவதாக. லதரலம் தனரல ஹதரலரம் ஷேகரதலரம். Thank you Jesus, thank you Jesus. ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் தான் அந்த தைரியத்தை கிருபையாய் கட்டளையிடுவாராக. வெளியூர்ல இருந்து படிக்கிறதற்காக வந்த, வேலைக்காக வந்த நிறைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட பயங்கரமான கட்டுகளிலே சிக்கி இருக்கிறார். அவர்கள் அங்கேயும் இங்கேயும் லோன் எடுக்க வச்சு அங்கேயும் இங்கேயும் கமிட்மெண்ட்டை கொண்டு வந்து அவங்கள ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வந்து பாருங்க. இன்னைக்கு சில இடங்களில் வேலைக்கு போனா நீங்க வேலையில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு கடன் ஒன்று கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது கடன் வேணுமா, இல்ல அந்த மாதிரி கடன் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டு நீங்க வேலைக்கே ஜாயின் பண்ணல, 1 மாசம் சம்பளம் வாங்கியிருக்க மாட்டீங்க, ஆனா 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கடன் கொடுத்தாச்சு. இப்போ இந்த 5 லட்சம் ரூபாய் கடனை முடிக்கிற வரைக்கும் நீங்க அந்த கம்பெனில இருந்து என்ன பண்ண முடியாது, வெளியே வர முடியாது. அவ்வளவுதான், அந்த கம்பெனியில் நீங்க இருந்துதான் ஆகணும். நீங்க சம்பாதிக்கிற பணத்துல கொஞ்சம் கட்டி தான். ஆனா இதுல ஒரு கொடுமை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த 5 லட்சம் ரூபாவை கடனை முடிச்சு சம்பளத்துல கழிச்சு அந்த கடனை முடிக்கிறதுக்குள்ள இன்னும் அடுத்து கேட்பாங்க, உங்களுக்கு ஏதாவது வீடு ஏதாவது வாங்குறீங்களா, வீடு வாங்குறீங்கன்னா சொல்லுங்க. நல்ல விதமாய் ஹெல்ப் பண்ற அந்த மேனேஜரை ஓனர் நான் சொல்லல. சிலர் வந்து நீங்க காலம் முழுவதும் அடிமையா இருக்கணும்ன்றதுக்காகவே இந்த மாதிரி சிக்கலை எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து, கமிட்மெண்ட்டை கொண்டு வந்து அவர்களை விட்டு வெளியவே போக முடியாத அளவிற்கு அப்படி செய்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க தெரியுமா. நம்ம பிள்ளைங்க மாட்டிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் வேலை செய்யறாங்க வேற வழி இல்லாம. இன்னைக்கு நிறைய பேர் வெறும் கஞ்சியை குடிச்சு கிடக்குறாங்க வேற வழி இல்லாம. இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்லா உடுத்த முடியல வேற வழி இல்லாம. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த இடத்துல இருந்து வெளியே வர முடியல கேட்டா வேற வழி இல்லாம. இந்த வேற வழி இல்லாமன்ற வார்த்தை நம்ம வாயிலிருந்து இன்னி வரவே கூடாது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாருன்னா ஒரு சுயத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள், விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஒன்றுக்கும் அடிமைப்படாதபடி. நம்ம யாருக்கும் அடிமை இல்லை, நம்ம யாருக்கும் அடிமை இல்லை. எந்த இடத்துலையும் எந்த மனுஷனும் எந்த கட்டுகளும் நம்மளை கட்டி அப்படியே உட்கார வச்சிடக்கூடாது. இதுல ஒரு ஞானம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவசியம். கமிட்மெண்ட் என்கிறது உங்களுக்குள்ள எப்பொழுதுமே வரக்கூடாது.
நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து ஆண்டவருடைய இஷ்டம், ஆண்டவருடைய கண்ட்ரோல் நமக்கு இருக்கட்டும். ஆனா இந்த கமிட்மெண்ட் என்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பொல்லாத ஆவி. அது நம்மளை எதுவுமே பண்ண விடாது, எதுவுமே பண்ண விடாது. நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சிக்கல்களில் எங்க பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா சிக்காதபடி கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்துக் கொள்வீராக. ஹல்லேலூயா. பாருங்க, கடன் அப்படின்ற ஒன்றை கொடுக்க வச்சு ஒரு கஞ்சா வியாபாரி காருண்யா நடந்த சம்பவத்தை பாருங்க. ஒரு பையனிடத்துல அவனுக்கு உதவியெல்லாம் செஞ்சு அவனை தன்னுடைய கைக்குள்ள வச்சு அவனுக்கே தெரியாம அவன் கையில ஒரு பார்சலை கொடுத்து, இந்த பார்சலை கொண்டு போய் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் கூட வச்சுக்கப்பா, நாளைக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னன்னா, அந்த நேரத்தில் அந்த மனுஷனை போலீஸ் தேடி வந்திருக்குது. தேடி வந்த உடனே இந்த பையனுடைய கையில் அந்த பொருளை கொடுத்து இவர் அனுப்பிட்டாரு. அனுப்பிட்டோன்னா அங்க இருக்கிற ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொல்லி இந்த வந்து அந்த பொட்டணத்தை பிரிச்சு பார்க்குற வரைக்கும் இவனுக்கு எதுவுமே தெரியாது. பிரிச்சு பார்த்தா உள்ளுக்குள்ள போதை பொருள். எதுவுமே பண்ணல. அவனை அப்படியே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு அந்த போதை பொருளை அரெஸ்ட் பண்ணா அவ்வளவு சீக்கிரமா ஜெயில இருந்து வர முடியாது. ஐயோ, படாத பாடுங்க. நல்ல குடும்பங்க, நல்ல குடும்பம். அவங்க அப்பா நல்ல மதிப்புக்குரியவர், அம்மா மதிப்புக்குரியவர், அவனுடைய தம்பி மதிப்புக்குரியவன். ஆனா இந்த பிள்ளை சேர்க்க சேர்ந்ததுனால அவனை கொண்டு போய் இப்படி சிக்கல்ல மாட்டி விட்டு இன்னைக்கு படாத பாடுபட்டு இருக்காங்க அந்த குடும்பம். இந்த ஞானத்தை எல்லாம் யாரு தான் நமக்கு தரணும்னா நமக்கும் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தரணும். ஆண்டவரே, ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். நீங்க ஜெபிக்கணும். உங்க பிள்ளைகளுடைய தலையின் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு என்ன கொடுக்குறீங்க இல்லையோ, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு என் பிள்ளைக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. உங்க கணவனாருக்காக ஜெபிக்கும் போது அப்படி ஜெபம் பண்ணுங்க. உங்க மனைவிக்காக ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுங்க. ஞானத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பொல்லாத உலகத்திலே லாபான் என்கிற ஒரு மிகப்பெரிய அரக்கனுடைய கையிலிருந்து நானும் என்னுடைய குடும்பமும் தப்பிக்கப்படுவதற்கு அன்றன்றுள்ள ஞானத்தை கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய், எங்க பிள்ளைகள் இப்படிப்பட்ட சிக்கலிலே சிக்காதபடி கர்த்தர் எங்களை, ஓ ஹல்லேலூயா, எங்களுக்கு சுயமா யோசித்து எங்களை கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணி நடத்துவாராக, கண்ட்ரோல் பண்ணி நடத்துவாராக. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வேதத்துல வாசிக்க முடியும். எடுத்துக்கொள்ளலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்களே. நீங்கள் வந்து 1 சாமுவேல் 8வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கும் போது, 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம், அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றையும் கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள். இந்த இடத்துல ஆதங்கமா ஆண்டவர் பேசுறாரு, வருத்தமா ஆண்டவர் பேசுறாரு. என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டாங்க. இதுவரைக்கும் அவர்களுக்கு ராஜா இல்லை, கர்த்தர் தான் அவர்களை ஆண்டு கொண்டிருந்தார். அவர் செய்கிறத தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லி ஆண்டவர் ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருந்தார். ஆனா பக்கத்துல இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் ஒரு ராஜா இருந்தாங்க. அந்த ராஜா அவர்களை வழிநடத்தின உடனே இவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு கமிட்டி ஆரம்பிச்சு, அப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவம் ஆரம்பிச்சு, அதுல 4 பேர் உட்கார்ந்து அரசாட்சி பண்றது மாதிரி ஒரு புதுமையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. எல்லாரும் மாதிரி எங்களுக்கும் ஒரு தலைவன் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க. உடனே தேவனுடைய மனுஷனிடத்துல போய் கேட்டாங்க. உடனே இவர் போய் கர்த்தரிடத்துல நிக்கிறாரு. கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வருத்தப்படாத, அவங்க சொல்றது எல்லாத்தையும் நீ கேளு, அவங்க ஒன்ன தள்ளல. யாரை தள்ளினாங்க? நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் என்னை தள்ளினார்கள். கண்ட்ரோல், நம்முடைய கண்ட்ரோல் யார்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய கரத்திலேயே. ஹல்லேலூயா. உங்க கண்ட்ரோல் வேற யாருடைய கரத்திலையும் இருக்கக்கூடாது, யாருடைய கரத்திலையும் இருக்கக்கூடாது, யாருடைய கரத்திலையும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் இன்னொருத்தருடைய கையிலே இருக்கிற கீ கொடுக்கிற பொம்மையா மாறிட்டாங்க. இந்த கடையில வந்து இன்னைக்கெல்லாம் பேட்டரியில ஓடுற டாய்ஸ் நிறைய வந்துச்சு. ஆனா ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த டாய்ஸ் எல்லாம் பேட்டரியில ஓடாது. எதுல தான் ஓடும் அப்படின்னா, இந்த கீ நம்ம போட்டு அதை திருகிட்டு நல்ல டைட் ஆன உடனே அப்படியே கீழே வச்சா பாத்தீங்கன்னா அப்படியே அது பாட்டுக்கு அந்த நீங்க திருகுனது சுத்துற வரைக்கும் ஓடும், அதுக்கப்புறம் அது நின்றும். அதனால இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட என்ன பண்றாங்கன்னா, இன்னொருத்தருடைய கைக்குள்ள அடங்கி இருக்கிறாங்க. அவங்க கீ கொடுக்குறாங்க. இவங்க திட்டுனா திட்டுவாங்க, இவங்க பேசுனா பேசுவாங்க, இவங்க வான்னா வருவாங்க.
அவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் இவங்க செய்ய முடியும். இவங்க எதுவுமே சுயமாய் செய்ய முடியாது. நம்ம இன்னொருத்தருடைய கீழ்ப்படிதலே இருப்பது தவறல்ல, ஆனா இன்னொருத்தருடைய அடிமைத்தனத்துல நம்ம இருக்காதபடி கர்த்தர் நம்மை கிருபையாய் காப்பாற்றுவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு பிளஸிங்கை கர்த்தர் தரணும். நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரணும். என்ன தரணும்னா, ஆண்டவரே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நீர் எங்களை ஆளணும், என் குடும்பத்தை நீங்க ஆளணும், என் பிள்ளைகளை நீங்க ஆளணும். சொல்லுங்க எல்லாரும், நீர் எங்களை ஆண்டு கொள்ளும் ஆண்டவரே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீரே. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை நினைவுள்ளது ஆக்குவார் என்று சொன்னீரே. தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்னே கடந்து போகிறார் என்று நீர் சொன்னீரே. கர்த்தாவே, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய சகல கிருபையும் உங்களுக்கு தானப்பா. என் கணவனார நீ ஆளுகை செய்யுங்க, என் பிள்ளைய நீங்க ஆளுகை செய்யுங்க, என் குடும்பத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க, என்ன நீங்க ஆளுகை செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் உங்களையும் என்னையும் கிருபையாய் கர்த்தர் வர பண்ணுவாராக. ஹல்லேலூயா. நம்புறீங்களா இல்லையா? ஸ்பெஷலா பிள்ளைகளுக்காக இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளை யார் ஆளுகை செய்யக்கூடாதுன்னா, இன்னொருவர் ஆளுகை செய்யக்கூடாது. தெளிலால் உங்க பிள்ளைய ஆளுகை செய்ய கூடாது. எவ்வளவு பெரிய பரிதாபம் பாருங்களேன், எவ்வளவு பெரிய பரிதாபம். ஒரு டைம் அந்த சத்தத்தை கேட்டு சிம்சோனே இதோ பெலிஸ்தியர் வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது, ஒரு நல்ல அம்மாவா இருந்தா சிம்சோனை பெற்றெடுத்த அம்மா அந்த பிள்ளைகிட்ட என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? நீங்க சிம்சோனுடைய தாய்ன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு பொண்ணு நீங்க சப்போர்ட் பண்ணிடுவீங்களா? சொல்லுங்க. தெளிவால நீங்க சப்போர்ட் பண்ணிடுவீங்களா? நீங்க சிம்சோனுடைய அம்மாவா இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? எப்பா, அவளுக்கு என்ன சூழ்நிலைன்னு எனக்கு தெரியல, அவ எந்த பிடியில இருக்கிறான்னு எனக்கு தெரியல, ஆனா இவ்வளவு நடந்ததற்கு பிறகும் அந்த பொண்ணுடைய பேச்சை கேட்டு நீ இங்க என்ன பண்ணாத? நீ எந்திரிச்சு வர வேண்டியதானப்பா, நீ எந்திரிச்சு ஓட வேண்டியதானேப்பா. 2 டைம் அவனை ஏமாத்துறத பார்த்துட்டு எதுக்குப்பா நீ போய் உட்கார்ந்த? நீ உடனே வந்திருந்த அந்த முடிய வெட்டிருக்க மாட்டாங்கல்லப்பா. நம்ம அப்படியே ஆதங்கமா, கர்த்தருக்கு சான்ஸ் கொடுத்தாருப்பா, கர்த்தருக்கு வாய்ப்பு கொடுத்தாருப்பா. ஆனா இவ்வளவு பண்றான்னு தெரிஞ்சதுக்கு பிற்பாடும் அந்த இடத்துல இருந்து வெளியே போலான்னு அவனுக்கு ஒரு தைரியம் வரல பாருங்களேன். நம்மளா இருந்தா அப்படி இருப்போமா? அதான் ஒரு பிள்ளை தீக்கு பக்கத்துல கையை கொண்டு போகுது, நம்ம சொல்ல வேண்டாம், பக்கத்துல அந்த தீக்கு பக்கத்துல கொண்டு போகும்போது அவனுடைய கை சுட்ட உடனே அந்த குழந்தை என்ன பண்ணும்? எடுத்துரும்ல, நம்ம எடுத்துருவோம்ல. அந்த இடத்துல தீ இருக்கு, நம்மளை காயப்படுத்திடும் எடுத்துருவோம். பட் இது இவ்வளவு பெரிய போராட்டம்னு தெரியுது, அதுக்கப்புறம் அவனால அந்த இடத்துல இருந்து எடுக்க முடியல. அப்பதான் இங்க இருக்கு, அவன் வீட்டுக்குள்ளேயே ஆளை செட் பண்ணி வச்சிருக்காளே. எவ்வளவு பெரிய விஷயம். இவ கழுதையினுடைய தாடை எலும்புல 1000 பேரை கொன்ன இந்த சிம்சோனுக்கா ஞானம் இல்லாம போயிருச்சு? எவ்வளவு பெரிய ஹீரோ. ஒரு சிங்கத்தை ஆட்டை கிழிக்கிறது மாதிரி கையில ஒண்ணுமே இல்லாத இருந்தும் ஒரு ஆட்டை கிழிக்கிறது போல அந்த சிங்கத்தை கிழிச்சு போட்டவனுக்கு இந்த ஒரு பெண்ணை ஜெயிக்க முடியல பாருங்க பிரதர். எவ்வளவு பெரிய கஷ்டம். ஐயோ, அந்த கட்டில இருந்து அவங்களால வெளியே வர முடியல பாருங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. அதான் சிலர் சிம்சோன் எல்லாம் ஜெயிச்சிருவாங்க, சிம்சோன் எல்லாம் ஜெயிச்சிருவாங்க, அவனுக்கு விரோதமாய் வருகிற அந்த சிங்கத்தை கிழிச்சிருவாங்க. ஆனா இந்த மாதிரி தெளிலாளுடைய ஒரு சிக்கல்ல அவனால இந்த பக்கம் திரும்ப முடியல, அந்த பக்கம் போ அப்படின்ற ஒரு தைரியம் வரல பாருங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே ஒரு டைம் நீ இந்த மாதிரி கயிறுல கட்டுன, இப்ப என்னடா நீ நான் சொன்ன உடனே என்னுடைய தலைமுடியை நீ இப்படி பிடிச்சு கட்டுற, உனக்கு என்ன பிரச்சனை? என்ன சிங்கத்தை எதிர்த்தவனுக்கு அந்த பொண்ணை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச முடியல பாருங்க. காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு அவன் என்ன பண்ணிட்டானா, அவன் அப்படியே மெஸ்பனைஸ் பண்ணி சிக்கலுக்குள்ள வச்சு கட்டி அந்த இடத்துல இருந்து வெளியவே வர முடியாம அவனை பண்ணிட்டா பாருங்க. அப்படியே வச்சிட்டான். இப்போ டெய்லி நச்சிட்டே இருக்காவா? இல்ல, உன் பலம் எதுல இருக்கு சொல்ல மாட்டியா? வேதம் சொல்கிறது, சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா
ஒரு கொடுமை என்னன்னா, சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்படுது, கஷ்டமா இருக்குது, அந்த இடத்துல சந்தோஷமாவே இல்லை. ஆனா அந்த இடத்துல இருந்து அவனால வெளியவே வர முடியலையே. அந்த இடம் அவன் அப்படி கட்டி வச்சிருந்துச்சு. கடைசியில தன்னுடைய மடியில படுக்க வச்சு அவன் நித்திரை, தன்னுடைய தலைமுடி எடுக்கிறது கூட அவனுக்கு தெரியல பாருங்க. அந்த அளவுக்கு அவனை தூங்க வச்சுட்டான். திராட்சரசத்தை ஓவரா குடிக்க வச்சாலா என்னன்னு தெரியல நமக்கு. அன்றைக்குள்ள காலங்கள் எல்லாம் திராட்சரசம் குடிச்சாங்க. அந்த போதையான திராட்சரசம் ஏதாவது கொடுத்து நல்லா தூங்க வச்சுட்டாலா என்னன்னு தெரியல. ஆனா சிம்சோன் தன்னுடைய தலைமுடியெல்லாம் எடுக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தான் வஞ்சிக்கப்பட்டதை, தான் இப்படி ஏமாந்து போனதை அவன் அறிஞ்சுக்கிட்டாலும் அவன் சொல்றான், இல்லப்பா நான் ரொம்ப விழுந்துட்டேன், இனி நான் வாழ்றதுக்கு விரும்பல ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு இரக்கம் செய். இன்னைக்கு இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது எனக்கு இந்த நான் பேசுகிற வார்த்தையை குறித்து ஒரு பெரிய கனத்தை இருதயம், உங்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல, எனக்கு அப்படி இருக்குது. எனக்கு அப்படியே பாரமா இருக்குது. எனக்கு அப்படியே பாரமா இருக்குது. நிறைய கிறிஸ்தவ குடும்பத்துல, நிறைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய குடும்பத்துல இப்படிப்பட்ட சிக்கல்ல இருந்து வெளியவே வர முடியாம, தப்புன்னு தெரியுது, எந்திரிக்கணும்னு நினைது, ஆனா ஒரு தைரியமே அவங்களுக்குள்ள இல்ல. தைரியமே இல்லை. அது எனிவே வெறும் இந்த விஷயம் மட்டும் இல்ல, அது கடன் ஏதோ ஒண்ணு. அதான் மண்ணுக்காக மாணிக்கத்தை இழக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தப்புன்னு தெரியுது, இது இருந்தா நான் ஊழியம் செய்ய மாட்டேன்னு தெரியும், எல்லாமே தெரிஞ்சிருந்தும் அவங்களால அதுல இருந்து வெளியே வர்றதுக்குள்ள ஒரு தைரியம் வரலையே, ஒரு ஞானம் வரலையே. ஆனா ஆண்டவர் எப்படியாவது அந்த ஞானத்தை கர்த்தர் கிருபையாய் தரணும். கர்த்தர் கிருபையாய் தரணும்.